Hi students, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சர்க்குலர் மோஷன் அப்படிங்கற யூனிட்ல பேங்கிங் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கற கான்செப்ட் கீழ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போறோம்ப்பா. இந்த ப்ராப்ளத்திலயும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா பார்த்தா அதே போல தான். ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். டைரக்டா வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அதோட யூனிட்ஸை மட்டும் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? SI யூனிட்டா கன்வெர்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணாலே போதுமானது. For traffic moving at 60 km/h, if the radius of the circular curve of highway is 0.1 km, what is the correct angle of banking of road? 0.1 km radius இருக்கக்கூடிய ஒரு curved highway, சரிங்களா? ஸோ அதில் டிராஃபிக்கில் ஒரு வெஹிக்கிள்ஸ்லாம் 60 km/h வேகத்தில் போகணும். ஆனாலும் ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ரோடோடைய அவுட்டர் எட்ஜை நம்மளுக்கு எந்த அளவுக்கு இன்க்ளைன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு G வேல்யூ 10 m/s² எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க. அப்போ கொடுத்துருக்கிற இங்கே கிவன் டேட்டாவில் இந்த வெலாசிட்டி வேல்யூ 60 km/h இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி m/s கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். 60 km அப்படின்றதுனால 1000 m/s அப்படின்றதுக்கு 1 hour அப்படின்றதுல 60 minutes into 60 seconds இல்லைங்களாப்பா? 60 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். அப்போ 1000/60 அப்படின்றதுல 100/6 எழுதலாம். அதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி 50/3 m/s இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். இங்கே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? கால்குலேஷனுக்குள்ள சப்ஸ்டிட் பண்ணிட்டு கூட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் கர்வ் அப்படின்னு பார்க்கும்போது R 0.1 km கொடுத்துருக்காங்க. 100 மீட்டர் அப்படின்றது தான் 0.1 km. G வேல்யூ 10 m/s இன்வர்ஸ் எடுத்துக்கிற சொன்னதுனால tan theta equal to V²/RG அப்படின்றது பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா இல்லையா? எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இருக்கு. அதை டைரக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடுமா? V² அப்படின்றது 50/3 whole square or G வேல்யூ 100 into 10. ஸோ இப்போ இந்த வேல்யூஸில் 50 ஸ்கொயர் பண்ணுறதுனால 2500 டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ணுறதுனால 9. இங்கே ஒரு 100 into 10 1000. ஸோ அப்போ இது ஒரு 9000 இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2.5/9 இருக்கும். ஸோ அப்போ இந்த தீட்டா வேல்யூ அப்படின்றது 2.5/9 அப்படின்ற வேல்யூ 0.278 அப்போ நேச்சுரல் டேஞ்சன்ட் டேபிளில் நம்மளுக்கு இந்த tan இன்வர்ஸ் வேல்யூ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னோம்னா தீட்டா ஈக்குவல் டு 15.5 டிகிரி இருக்கும்ப்பா. ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா கொஸ்டின்ஸ் எந்த ஆஸ்பெக்டில் கேட்டிருந்தாலும் உடனே ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும். உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம்? டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களாப்பா? தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.